ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பகாரா சாப்பாடு செஞ்சுட்டு கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். சரிங்களா? பாருங்க, அடுப்பில் பகாரா சாப்பாடு இருக்குது. அதாவது பகாரியானா நெய் சாப்பாடு. இது வந்து அடுப்பில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் சட்னி செஞ்சுக்கலாம் இது கூட. சரியா? இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இது சாப்பாடு, அதனால நான் இதுக்கு இப்போ காட்டலை. இப்போ கத்திரிக்காய் சட்னிக்கு 150 கிராம் வேர்க்கடலை இது வறுத்துக்கணும். இப்போ நம்ம இது வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் சரியா? இன்னும் நான் கட் பண்ணல, கழுவல, அதனால அது அப்படியே நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? பாருங்க, இதில் நம்ம வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். அதே அளவுல வெந்தயம் 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, இது பொன்னிறமா நம்ம இது பொரிக்கணும். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, சுக்காவா கடையில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோவாக வைங்க அடுப்பு, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம், நான் தீக்கிறோம். அப்புறம் கசப்பு ஏற்படும். இப்போ இது வேற பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதையே ஆற போட்டுடலாம். ஆற போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வறுத்தல இது வந்து பவுடர் பண்ணிக்கலாம். சரியா? கடையில் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். அடுத்தது நான் 50 கிராம் புளி ஊற வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 6 தேங்காய் பத்தை, 3 வெங்காயம் போட்டுருக்கிறேன். பாருங்க, இதை பொடியாக நம்ம கட் பண்ணிட்டு மிக்சியில் இது பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்க, இது வந்து மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், இந்த 4மே பவுடர் பண்ணியாச்சு. பாருங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். உப்பு போட்டு தண்ணியில் கத்திரிக்காவை நான் நல்லா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது உள்ள கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க, ஏன்னா பூச்சி கீச்சியெல்லாம் இருக்கும், அதனால பார்த்து போடுங்க. புழுவெல்லாம் இருக்கும், இதில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அது சரியா? பாருங்க, வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கிறேன் நைஸா. சரியா? இது பாருங்க, வேர்க்கலையை நல்லா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் போல. இப்போ இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய்னா ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் இது எண்ணெய் கத்திரிக்காய் இல்லையா, அதனால அப்போ தான் நல்லா இருக்கும். எண்ணெய் இருந்தால் தான் அதுக்கு. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது அப்புறமா கடைசியில் தண்ணி ஊற்றி அதை சேர்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கணும்ப்பா, ஏன்னா நாங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவோம். இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம்.
ஸ்லோ. தேவையானது உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க ஸ்லோவா வச்சிருக்கிற கொதிக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடுத்தது புளி கரைச்சி ஊற்றிடலாம். அதுல பாருங்க புளி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் புளி கரைச்சி. இன்னும் கொஞ்சம் புளியும் இதுல சேர்த்துக்கலாம்ப்பா. இது போதும். இது தேங்காய் அரைச்ச ஜார்ல கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். சரியா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது குழம்பு. நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போதான் கத்திரிக்காயில் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது அவ்வளோ எதுவும் இருக்காது. சரியா? இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த பவுட்ரு, இந்த பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாகிடும். அதனால இது போதும். வேறு மீன் குழம்பு அந்த மாதிரி செய்யும் போது அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, வேஸ்ட் ஆகிற பொருள் கிடையாது. இதுனா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. இப்போ அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பவுடர் போட்டுக்கிறோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் பார்ப்போம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது கொஞ்சமா. இந்த சைடுலாம் பாருங்க. இந்த நேரத்தில் இது இவ்வளோ திக்காக இருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணோன்னா ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டி ஆகிடும். அதனால இது போதும். இதே அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்னியும் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுண்ட வச்சிட்டிங்கன்னா இது சட்னி மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரியாணி கூட சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு வெறும் சாதத்தோடும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்க பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த இதையே நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். நம்மளுக்கு திக்காகும். சரிங்களா? ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் எல்லாரும். ஓகேவா? பாய்.